ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடி ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவர் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் தியானத்துக்கென்று சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 51ஆம் சங்கீதம் 7வது வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று பக்தன் தாவீது எழுதின அருமையான ஒரு வசனங்க அது. பக்தன் தாவீது பத்சேபாளிடத்தில் பாவத்துக்குட்பட்ட பொழுது அந்த பாவத்துக்காக தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு, பாவ மன்னிப்பு கேட்டு மன்றாடி ஜெபித்த ஒரு ஜெபம்தான் இந்த 51ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அறிமுகமாக சில வார்த்தைகளை சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். என்னை கழுவி சுத்தியருளும் என்று சொல்லும் பொழுது 3 வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துறதை பார்க்குறோம். முதல் வார்த்தை என்னை கழுவும் அப்படி சொல்றார். 51ல் என்னை கழுவும். 2வது சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தை பார்க்குறோம், என்னை சுத்திகரியும். அப்புறம் அதே 2வது வசனத்தை வாசித்து பாருங்க, அக்கிரமம் நீங்க என்று 3 வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். முதல் வார்த்தை கழுவும், அப்புறம் சுத்திகரியும், 3வது வார்த்தை நீங்கும்படி, அக்கிரமம் நீங்கும்படி செய்யும் என்று இங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே தாவீது இந்த பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது அதுக்கு 3 வார்த்தை பயன்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தை, இந்த சங்கீதத்தை தியானம் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு. பாவம் என்பது அது ஒரு கடன், அப்புறம் அது ஒரு அழுக்கு. எனக்கு கழுவி சுத்திகரி சொல்றாரு பார்த்தீங்களா, அது ஒரு அழுக்கு. அப்புறம் அது ஒரு நோய். பாவம் அது ஒரு கடன், அது ஒரு அழுக்கு, அது ஒரு நோயாக இருக்கிறபடினால என்னை கழுவி சுத்தம் பண்ணி அக்கிரமம் நீங்க செய்யும் கர்த்தாவே என்று பக்தன் உருக்கமாக ஏறெடுத்த ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபம், மன்றாட்டு ஜெபம் இந்த 51ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தான் இப்படி பாவ மன்னிப்புக்கு ஏறெடுத்த மன்றாட்டு ஜெபம், பாவ மன்னிப்பின் ஜெபத்திலே தான் அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று ஈசோப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த ஈசோப்புங்கிறது இது ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செய்த மனிதனுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது பாவ நிவர்த்திக்கான பலியை செலுத்தி அந்த பலியின் இரத்தத்திலே இந்த ஈசோப்பு என்கிற செடியை தோய்த்து எடுத்து பாதிக்கப்பட்டவன் மேல் தெளித்து பாவ நிவர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுவது தாங்க இந்த ஈசோப்பு. இந்த ஈசோப்புங்கிறது அது ஒரு மூலிகை செடி, சிறிய ஒரு செடிங்க. அது மூலிகை செடி, சிறிய கட்டையிலே அது வளர்ந்த ஒரு செடி. அது
அது நல்ல வாசனை மிக்க ஒரு செடியா இருக்கிறது. ஈசோப்புங்கிறது ஒரு மூலிகை செடி. இது நறுமணம் வீசக்கூடிய வாசனை மிக்க ஒரு செடிங்க. அது அந்த ஈசோப்பை துளிரை எடுத்து இரத்தத்திலே தோய்த்து பாதிக்கப்பட்ட மேல் தெளித்து பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணங்க. அதை செய்கிற ஒரு சுத்திகரிப்பின் நிகழ்ச்சியின் பொழுது பயன்படுத்தப்படுகிற இந்த ஈசோப்பை குறித்து தான் தாவீது சொல்றார், அந்த ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் கர்த்தாவே. தான் சுத்தமாவதற்கு, பாவம் நீங்குவதற்கு, என்னை கழுவி சுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை மனதில் வைத்து இதை சொல்றாருங்க. இது நாம் கொஞ்சம் கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சி, அதுவும் லேவியராகமோ லேகராத்தில் சொல்லப்பட்டதான அந்த பாவ நிவர்த்திக்கான சடங்குகள் எல்லாம் பார்ப்பதற்கு விளங்காத போல சில இருக்கலாம். ஆனால் மிகவும் ஆழமானது. பாவ மன்னிப்புக்கும் பாவ நிவர்த்திக்கும் ஆண்டவர் சொன்ன பிரமாணத்தினுடைய மிக ஆழத்தை நீங்க அந்த லேவியராகமத்தில் பார்க்கலாம். அது ஒரு பகுதி தாங்க இது. நீங்கள் லேவியராகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம், 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், என்னாகம் 19:6, என்னாகம் 19:18 இந்த ஈசோப்பு குறித்து நம்ம பார்க்கிறோம். அது குறித்து கொஞ்சம் விவரமா பிறகு பார்க்கலாம். மட்டுமல்ல, இந்த ஈசோப்பை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் விடுதலையான பொழுது அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசி சங்கார தூதன் உள்ளே நுழையாதபடி பாதுகாத்து அதன் அடிப்படையிலே அவர்கள் எகிப்து தேசத்தில் விடுதலையானார்கள். விடுதலையாவதற்கு கர்த்தர் கொடுத்த அற்புதமான வருஷந்தோறும் தலைமுறைதோறும் செய்ய வேண்டிய ஒரு பிரமாணம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அப்பொழுது அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். இதே ஈசோப்பு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம், 12:22. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டத்திலும் வாசல்களின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அப்படி ஈசோப்பினால் தெளித்து பாதுகாக்கப்பட்டார். அங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். இதை குறித்து நாம் பார்ப்பதற்கு நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டுக்கு வரணும். லேவியராகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வர வேண்டும். லேவியராகம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 14ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, குஷ்டரோகியா இருந்த ஒரு மனிதன் அவன் சொஸ்தமாகிவிட்டால் அவன் சொஸ்தமானான் என்று ஆசாரியன் தான் அறிவிக்க வேண்டும். அவன் சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்து விட்டு குஷ்டரோகி நீங்கிவிட்டது என்று கண்டால் இவன் சுத்தமானான் என்று ஆசாரியன் சொல்ல வேண்டும். அப்படி சொன்ன பிறகு அதற்கான சுத்திகரிப்பின் பிரமாணம் ஒன்று இருக்குங்க. சுத்திகரிக்கான சடங்கு அல்லது பிரமாணம்னு இருக்குது. அதைத்தான் இந்த 14ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி பாதிக்கப்பட்ட சுத்தமானவன் அவன் செலுத்த வேண்டிய முறைமைகளை குறித்து தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி அவன் 2 குருவிகளை கொண்டு வர வேண்டும். அதை கொன்று அதன் இரத்தத்தை ஈசோப்பை கொண்டு அதை தோய்த்து எடுத்து சுத்தமானவன் மேல் தெளித்து பாவ நிவர்த்தியை உண்டு பண்ண வேண்டும் என்பது தாங்க ஆண்டு பிரமாணம். அதைத்தான் இந்த 14ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அதை குறித்து நான் கொஞ்சம் விவரமா சொல்லுவேன். இப்போது இது மனதில் வைங்க. இப்போ தாவீது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, நானும் அந்த ஒரு குஷ்டரோகி போல்தான் இருக்கிறேன். என் பாவம், என் அக்கிரமம் குஷ்டரோகத்தை போலத்தான் இருக்கிறது. அவ்வளவு துர்நாற்றம் மிக்கதாக, பாதிக்கப்பட்டதாக. குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த நாட்களிலே எப்படி அதிகமாய் அவன் பாளையத்துக்கு புறம்பே கடந்து வேதனைப்படுவானோ அதை போல பாதிக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி போல்தான் இருக்கிறேன் சுவாமி. என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்க, என் பாவத்தை நீக்குங்க, என் பாவ சுபாவத்தையே நீக்கிவிடும் கர்த்தாவே என்று மன்றாடி ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தின் பொழுது தாங்க அப்படி சொல்றார்.
என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவ மன்னிப்பின் மன்றாட்டு ஜபங்கிறது எத்தனை ஆச்சரியமான ஒன்று, ஆழமான ஒன்று பாருங்க. இது காக்கிறவங்க ஏனோ தான் இருக்கப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து தாவீது அந்த பாவ மன்னிப்பின் மன்றாட்டு ஜபத்தை மனதில் வைத்து உள்ளம் உருகி உடைந்து சோத்து தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு சுத்திகரிப்பை பெறணுங்க. ஏனோ தான் இருக்கப்படாது. யாரோ எவரோ யாரா இருந்தாலும் சரி. பாவம் ஒரு குஷ்டரோகம். வேதம் முழுக்க நீங்க பாருங்க. நீங்க ஏசாயா 1 5-6 வசனத்தை வாசித்து பார்த்தா உச்சம் தலைமத உள்ளங்கால்வர் நொதிக்கிற ரணம் போல் இருக்கிறது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனத்தின் பாவத்தை குறித்து பேசுவாருங்க. என்ன அர்த்தங்க? பாவம் ஒரு குஷ்டரோகம். குஷ்டரோகம் மனிதன் எத்தனை வேதனைப்படுவான், மனதளவிலே அவன் சரீரத்தில் வேதனைப்படுவான். அதுக்கான பிரமாணம் என்ன? பயங்கரங்க. அது அவ்வளவு கொடியது. பாவம் அவ்வளவு கொடியது. அதை கண்ணு காணாம விடக்கூடாதுங்க. ஆகவே இதை காக்கிறவங்க இந்த நாளிலே ஒரு ஆழமான சுத்திகரிப்பு நமக்கு வேணும். ஆண்டவர் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒரு ஏக்கத்தோடு தாவீதனுடைய மன்றாடி ஜெபித்து ஜெபத்தின் அடிப்படையில் இதை கேட்டு உங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். தாவீது சொல்றார், நான் ஒரு குஷ்டரோகியா இருக்கிறேன், குஷ்டரோகியை போல் இருக்கிறேன், என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்க, என் பாவ சுபாவம் நீங்கட்டும் சுவாமி என்று மன்றாடி ஜெபித்த அந்த ஜெபம்னா நம்ம இதை எவ்வளோ கவனமாக பார்க்கணும் பாருங்க. அப்பொழுது பயன்படுத்தினது தான் ஈசோப்பு. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். இந்த குறிப்பில் முதல் குறிப்பாக ஆசாரியன் குஷ்டரோகியிடம் வர வேண்டும். லேவியராம் 14 1 முதல் 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆசாரியன் குஷ்டரோகியிடம் செல்கிறான். வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். ஆசாரியன் குஷ்டரோகியிடம் செல்கிறான். முதல் குறிப்புங்க. இப்ப இந்த அதிகாரத்தை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம இந்த அதிகாரத்தின் பிரிவுகள் என்ன அப்படின்னா, முதல் இந்த குறிப்பில் இந்த அதிகாரத்தின் பிரிவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குஷ்டரோகம் நீங்கி சுத்தமாயிருக்கிறான் என்பதை அறிவிக்க வேண்டியவன் ஆசாரியன். அதுதாங்க 1 முதல் 9 வசனம். சுத்தமானவன் செலுத்த வேண்டிய பலிகள் விவரம் தான் 10 32 வசனம். சுத்தமானவன் செலுத்த வேண்டிய பலிகள். அப்புறம் குஷ்டரோகம் பாதித்த வீட்டை இப்படி பராமரிக்க வேண்டும் என்கிற விவரம் 33 53 வரல இருக்குது. அப்புறம் குஷ்டரோகத்துக்கு அடுத்த பொதுவான பிரமாணம் அதுதான் 54 57 வரை. இதுதாங்க இந்த 14ஆம் அதிகாரம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனத்தை தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே தான் இந்த ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று தாவீது சொன்னாரே, அந்த வார்த்தையினுடைய ஆழம் அங்கத்தான் இருக்கிறது. ஆக இந்த நாளிலே 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தை முதல்ல தியானிக்க போகிறோம். ஒரு 3 வசனத்தை வாசித்து இருக்கிறார். அதன் அடிப்படையில் ஆசாரியன் முதலில் குஷ்டரோகியிடம் செல்கிறான். கவனிங்க, என்னோட கூடவே நீங்கள் அப்படி நல்லா கவனிக்கணும். இது லேவியராகமோ பழைய ஏற்பாடு அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நினைக்கப்படாது. பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கிறது, பிரிக்கவே முடியாது. ஆகவே இங்கெல்லாம் இயேசு எப்படி இருக்கிறார் என்று ஆழமாக சொல்லப்பட்ட பகுதியில் ஒன்று லேவியராகமம். அப்படி என்றால் இந்த பகுதியும் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு என்ன செய்கிறார் என்பதை விளக்கக்கூடிய அற்புதமான பகுதி தாங்க இந்த 14ஆம் அதிகாரம். அதை தான் நம்ம தியானிக்கிறோம். அதுல முதல் குறிப்பு தான் ஆசாரியன் குஷ்டரோகியிடம் செல்கிறான். ஒரு ஆசாரியன் குஷ்டரோகத்தை அவன் சொஸ்தப்படுத்த முடியாதுங்க. ஆனால் இவன் குஷ்டரோகி என்று அறிவிக்கிறவன் அவன்தான் இவன் குஷ்டரோகி அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லணுங்க. 2வது, சுத்தமானாலும் இவன் சுத்தமானான் குஷ்டரோகத்திலிருந்து அறிவிக்க வேண்டியவனும் இந்த ஆசாரியன் தான். இப்படி குஷ்டரோகி என்று சொல்லக்கூடியவன், சுத்தமானான் என்று சொல்லக்கூடியவன் ஆசாரியன். ஆனால் சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை அதிகாரம்
அவனுக்கு இல்லை. அத்தனை பலகீனமானவன் தான் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் சொஸ்தமாக்க முடியாதெல்லாம் இல்லை, சொஸ்தமாக கூடியதுதான், நாளடைவில் சொஸ்தமாகும். ஆனால் சில குஷ்டரோகியா இருந்து குஷ்டரோகத்தில் மரித்தவர்களும் இருக்கிறார்கள், சுகம் பெற்றும் இருக்கிறார்கள். உசியா ராஜா பார்த்தீங்கன்னா அவன் குஷ்டரோகம் கண்டு கடைசி வரலும் குஷ்டரோகியாக இருந்து மடித்தான்னு பார்க்குறான். அதே நேரத்தில் நீங்கள் என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மிரியாம் குஷ்டரோகியானாள். ஆனால் மோசே விண்ணப்பித்த பொழுது ஆண்டவர் இறங்கி அவள் குஷ்டரோகத்தை நீக்கி சுத்தமானாள் அப்படின்னு பார்க்கிறான். ஆக குஷ்டரோகம் சொஸ்தமாக கூடியது அற்புதத்தினால், அடையாளங்களினால். அப்படி இந்த குஷ்டரோகத்தை ஒரு கண்டால் அவன் பாளையத்துக்கு புறம்பா இருக்க வேண்டும். ரொம்ப கொடுமான சட்டங்க. நீங்க 13ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விவரம் தெரியும் உங்களுக்கு. அவன் பாளையத்துக்கு புறம்பா இருக்க வேண்டும். சொந்த பந்தம், வீடு, உறவு எல்லாவற்றையும் விட்டு அவன் பாளையத்துக்கு புறம்பா, குஷ்டரோகிகளுக்கேன்னு ஒரு இடம் அங்க இருக்கணுங்க. அவன் உள்ள வரவே படாது. அதுக்குரிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. வஸ்திரம் கிழிந்தவனா இருக்கணும், அப்படி தலை சிரைத்தவனா இருக்கணும், தூரத்தில் வரும்போதே தீட்டு 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 என்று சத்தமிட வேண்டும், மற்றவளை பார்த்து அவன் கிட்ட வரக்கூடாது. இவ்வளோ பிரமாணம்லாம் இருந்ததுங்க. அப்படி இந்த குஷ்டரோகத்தில் இருந்த ஒரு மனுஷன் சொத்தமாகிட்டா அவன் உடனே பாளையத்துக்குள்ள வர முடியாதுங்க. அப்படி சொத்தமானாலும் என்ன செய்யணும்னா ஆசாரியனுக்கு அறிவித்து ஆசாரியன் பாளையத்துக்கு போக வேண்டும், பாளையத்துட்டு வெளியே போக வேண்டும். வெளியே போய் அங்கே இருக்கிற குஷ்டரோகியை பார்த்து அவன் சோதித்து சுத்தமானான்னு சொல்லணும். ஏன்னா குஷ்டரோகி பாளையத்துக்குள்ளே, சிவில் ஜனம் குடியிருக்கிற பாளையத்துக்குள்ள வர முடியாது, வரக்கூடாது, பிரமாணம். ஆகவே தான் ஆசாரி அங்கே போகணும். அங்கே போய் அவனை பார்த்து அவன் சொசமானான் என்பதை அவன் அங்கே தான் அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற அந்த குஷ்டரோகியை தேடி போகிறான். இது ஒரு அற்புதமான வேத போதி. நீங்க 14ஆம் அதிகாரத்தில் 3 கொஞ்சம் வாசிங்கள. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய், அப்படி இருக்கு பாருங்க. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய், அப்ப ஆசாரியன் தான் அங்க போனுங்க. ஏன் போனா அவன் உள்ள வரக்கூடாது. எவ்வளோ அருமையான ஒரு கடுமையான ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில். இது எதை குறிக்கன்னு சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை தேடி அவனை சொசமாக்குகிற இரக்கத்தையும் தயவையும் குறிக்கிறது. உண்மைத்தான். பாவம் செய்கிற ஒரு மனிதன் எப்படி குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறான், அதை போல அவன் காணியாட்சிக்கு புறம்பா இருக்கிறான், மனதில் சத்துருக்களா இருக்கிறான், தேவனுக்கு அந்நியனாய் இருக்கிறான். இப்படி அந்நியனாய் இருக்கிற இப்படிப்பட்ட அந்த மனிதனை, பாவியை தேடித்தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு இந்த பூலோகத்துக்கு பாவியாருக்கு அந்த மனுஷனுக்கு இரக்கம் செய்து பாவத்தின் விடுதலையாக்கினார் என்று சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு சத்தியத்தை விளக்குவது தாங்க ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியை சந்தித்து சொத்தமானான் என்று அறிவிப்பது. ஆகவேத்தான் ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 17:14 கொஞ்சம் வாசி. லூக்கா 17:14. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஆசாரியர்களுக்கு போய் காண்பியுங்கள் அப்படி சொல்றாரு. பாத்தீங்களா? இப்போ சொசமான ஒரு மனுஷன் ஆசாரிக்கு காட்டணும். ஆசாரியன் பார்த்தவன் சொத்தமானான் என்று அறிவிக்க வேண்டும். இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு பாவிகளுக்காக செய்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை விளக்கக்கூடிய ஒரு பகுதி. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாக சொல்லுகிறார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். பார்த்தீங்களா? இன்னொரு வசனம் லூக்கா 7:34. 7:34. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன்.
இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததை, பாவிகளை நேசித்ததை அன்றைக்கு உலகம் சொல்லுது பாருங்க. பாவிகளுக்கு இவன் சிநேகிதன். அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு பாவிகளை தேடி வந்தாருங்க. இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10 சில வார்த்தைகள். மத்தேயு 9:10. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன? உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பரலோகத்தின் தேவன் ஆண்டவர் இயேசு குஷ்டரோகியில் போல் இருந்த பாவிகளை தேடி இந்த உலகத்துக்கு வந்த அற்புதமான நிகழ்ச்சி தான் ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பை போய் குஷ்டரோகியை சந்தித்து நீ சுத்தமானா என்று சொல்லுவது, அதற்கு பாவ நிவர்த்தி செய்வது. நமது ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட பாவிகளை சொஸ்தமாக்கி சுகம் கொடுக்கிற அற்புதமான வைத்தியர். சொல்றாரு பாரு, வியாதியஸ்தருக்குத்தான் வைத்தியன் தேவை. அப்படி பாவத்திலிருந்து சுகம் கொடுக்கிறவர், அக்கிரமத்திலிருந்து சுகம் கொடுக்கிறவர், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், அநியாயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், அப்படிப்பட்ட நல்ல வைத்தியர் தான் ஆண்டவர் இயேசு. சரீர சுகத்தையும் கொடுப்பார், ஆத்ம சுகத்தையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட நல்ல வைத்தியராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இன்றைக்கு இது கேட்கிறாருமையா கத்திரி பிள்ளைகளே, சோத்திர பாவத்திலும் அக்கிரமத்தில் வாழ்ந்தாலும் சரி, சரீர பிரகாரம் வியாதியில இருந்தாலும் சரி, அநேகர் சில சாபங்களே கிடந்தாலும், மீளவே முடியாத அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆண்டவன் சொல்கிறார், அவர் உங்களுக்காக உலகத்துக்கு வந்து, அவர் பாளையத்துக்கு புறம்பே வந்து குஷ்டரோகி சந்தித்தது போல அவர் உங்களுக்காக நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களை தொட்டு சுகமாக்கவும் விடுதலை கொடுக்கும் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய நல்ல பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டுங்க, எப்பேற்பட்ட சாபமா இருக்கு, எல்லா சாபத்தை விடுதலையாக்கக்கூடிய வல்லவர் ஸ்தோத்திரம். நகரத்துக்கு புறம்பே பாடுபட்ட அப்பன் இயேசு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த சொத்தமான ஆசாரியன் அறிவித்து விட்டால் அதற்கென்று அவன் செய்ய வேண்டிய சில பிரமாணத்தின்படி சுத்திகரிப்பின் சடங்கு இருக்குதுங்க. அவன் என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 5 கொஞ்சம் வாசிங்க, 4 வாசிங்க, 14:4. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் என்னெல்லாம் கொண்டு வரணும் பாருங்க. அந்த சடங்கு கொஞ்சம் பாருங்க. சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டுவிட கடவன். இப்போ சுத்தமாய்த்தான் அறிவித்து விட்டால் அவன் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் பிரமாணம் பாருங்க. என்னன்னா, அந்த மனிதன் உயிருள்ள 2 குருவியை கொண்டு வர வேண்டும், அப்புறம் கேதுர் கட்டை கொண்டு வர வேண்டும், ஈசோப்பு துளிரை கொண்டு வர வேண்டும், நீரூற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை ஒரு மண் பாத்திரத்தில் கொண்டு வர வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், சுத்தமாயிற்று அறிவிக்கப்பட்டவன் சுத்திகரிப்பு பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்னா, 2 உயிருள்ள குருவியை கொண்டு வரணும், கேதுரு கட்டை, அப்புறம் சிவப்பு நூல், அப்புறம் ஈசோப்பு, நீரூற்றிலிருந்து ஜலம், அதை ஒரு மண் பாத்திரத்தில் கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால், அந்த உயிருள்ள 2 குருவிகளிலே ஒரு குருவியை கொன்று அந்த மண் பாத்திரத்தில் அந்த ஜலத்தின் மேல், நீரூற்று ஜலம், அதன் மேல் அந்த இரத்தத்தை சிந்துகிறான்.
பிறகு அந்த இரத்தம் கலந்த பிறகு தண்ணீரோடு அந்த ஈசோப்பு என்று சொல்லப்படுகிற ஈசோப்பையும் அந்த கேதுருக்கட்டையையும் சிவப்பு நூலையும் அந்த ரத்தம் கலந்த தண்ணீர் ரத்தத்திலே தோய்த்து எடுக்கிறான். தோய்த்து எடுத்து இந்த ஈசோப்பு துளிரினால் அதை தோய்த்து எடுத்து பாதிக்கப்பட்டு சுஸ்தமான அந்த மனிதன் மேல் தெளித்து பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணுகிறான். இதுதாங்க பிரமாணம். என்ன பார்க்கறது வினோதமா இருக்கிறது, ஒன்றும் புரியல நினைக்கிறீங்களா? கவனிங்க, எல்லாவற்றையும் ஆய்வுக்கிற ஆழமான அர்த்தம் இருக்குதுங்க. முதல்ல இந்த கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணுங்க. எதுக்கு சார் கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் அந்த ரத்தம் கலந்த அந்த தண்ணீரிலே தோய்ச்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், கேதுரு மரங்கிறது ஓங்கி வளரக்கூடியது. நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் சங்கீதம் 92:12, ஏசாயா 2:13, 2 ராஜாக்கள் 19:23 வாசித்து பார்த்தீங்கன்னா கேதுரு மரம் ஓங்கி வளரக்கூடிய, லீபனோனில் அது விசேஷமானது. ஓங்கி வளரக்கூடியது கேதுரு மரம், அதனுடைய கட்டை. ஆனால் ஈசோப்புங்கிறதுக்கு நேர்மாறானதுங்க. அது சாதாரண ஒரு செடி, சிறிய ஒரு செடி. இது ரெண்டும் நேருக்கே வித்தியாசமா இருக்கு. இது என்ன அர்த்தம் கேட்டா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக உயர்ந்த மனிதனோ தாழ்ந்த மனிதனோ, படித்தவனோ படிக்காதனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, ஆக பணக்காரனோ ஏழையோ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரின் நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவன் ஒன்று தான். பாவம் செய்தால் அவன் நியாயத்திற்கு அடைய வேண்டியவன் தான் என்பதை கர்த்தர் இங்க இப்படி ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றார். உயரமானது கேதுரு, ரொம்ப சிறிய உயரம் கொண்டது இந்த ஈசோப்பு. இது உயர்ந்த மனிதனையும் தாழ்ந்த மனிதனையும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படியாதவன், பணக்கார ஏழை, இப்படி யாராயிருந்தாலும் கர்த்தரின் நியாய தீர்ப்புக்குரியவன் என்று அறிவிப்பதற்கு அடையாளம் தாங்க கேதுருவையும் ஈசோப்பையும் இரத்தத்திலே தோய்ச்சு எடுக்க வேண்டும். பார்த்தீங்களா? அது எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் நியாய தீர்ப்புக்கு எதுவா இருப்பான். பாவம் செய்த மனிதனாய் இருந்தால் அவன் கர்த்தருடைய பார்வையில் தப்பிக்கவே முடியாதுங்க. அது யாரா இருக்கட்டுங்க, அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது, நிர்வாணமாயிருக்கிறதா வேதம் சொல்லுகிறது. அவர் கண்களுக்கு முன்பாக யாராகிலும் தன்னை மறைத்து கொள்ள கூடுமோ? எரேமியா 23:24 நம்ம பார்க்கிறோம். யாராகிலும் மறைத்துக் கொள்ள முடியும்? யாரும் மறைத்துக் கொள்ள முடியாதுங்க. அவர் கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய நியாய தீர்ப்புக்கு ஒருவரும் தப்பிக்க முடியாது என்பதின் அடையாளம். அது மட்டும் கிடையாது. எபிரேயர் 9:27 என்னங்க சொல்லுது? எபிரேயர் 9:27 அன்றியும் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு என்றவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நியாயத்தின்பாக நின்று தான் ஆக வேண்டுங்க. அதை விளக்குவது தான் கேதுருவும் ஈசோப்பும் இரத்தத்திலே தோய்த்து எடுப்பது. இந்த கவனிக்கிறவங்க கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் அவருக்கு முன்பாக ஒரு நாள் நிற்கணும், தப்பிக்க முடியாது என்பதை உணரணும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆண்டவர் விருப்பம் நம்ம சாகனங்கிறது கிடையாதுங்க. எசேக்கியேல் 18 அதுதானே சொல்லுகிறது இல்லைங்களா? துன்மார்க்கத்திலிருந்து அவன் விலகுவதை தான் கர்த்தர் விரும்புகிறார், பிழைப்பதை தான் விரும்புகிறார். சாவதை விரும்புவதில்லை. துன்மார்க்கன் சாவை விரும்பாதவர் என்றால் அதிலிருந்து பிழைக்கும்படி, சுத்திகரிப்பு பெறும்படி இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட பாவம், அந்தரங்க பாவம், ரகசிய பாவம் எதுவாக இருக்கட்டுங்க, அதிலிருந்து ஒரு சுத்திகரிப்பு தேவை என்று உணர்த்துகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் முதல்ல. அப்புறம் இந்த சிவப்பு நூல்னு பார்த்தீங்களா? சிவப்பு நூலுங்கிறது பாவத்தை குறிக்கும். சிவப்புங்கிறது பாவத்தை குறிக்கிறது. ஏசாயா 1:18 கொஞ்சம் வாசி. ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். சிவப்பு நூலை தோய்த்து எடுக்கணும்னு பார்க்கிறோம் என்றால் அது பாவத்தை குறிக்கிறது. பாவத்தை குறிக்கிறது. பாவம் அத்தனை கொடூரமானது.
அது ஒரு இருள், அது ஒரு துர்நாற்றம், அது ஒரு ஆண்டோடைய நாசிக்கு துர்நாற்றமாயிருக்கிறது, கண்களுக்கு அசிங்கமாயிருக்கிறது, அது ஒரு இருளாயிருக்கிறது, அது ஒரு நோயாயிருக்கிறது, குஷ்டரோகியாயிருக்கிறது. ஆகவே தான் சிவப்பு நூல், சிவப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாவத்தை செய்த எந்த மனிதனும் தப்பிக்கவே முடியாது, நியாய தீர்ப்பு உண்டு என்பதுக்கு அடையாளங்க அது. அது மட்டும் இல்லைங்க, இப்படி இந்த குஷ்டரோகியை தூய்மைப்படுத்துகிற இந்த செயலிலே பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்புறம் நீரூற்று கலந்திருக்கிறது. ரத்தம் என்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட பாவம் செய்த மனிதனுக்காக ஆண்டவர் இயேசு தம் சொந்த ரத்தத்தையே சிந்தினார். அந்த ரத்தத்தை விசுவாசித்து சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற மனிதன் அவன் மீட்படைகிறான், ரட்சிக்கப்படுகிறான் என்பதுக்கு அடையாளமா இருக்கிறதுங்க அந்த ரத்தம். அப்புறம் பார்த்தேன் நீரூற்று அப்படின்னு பார்த்தோம், ஊற்று நீர் அப்படின்னு பார்த்தோம். ஊற்று நீர் என்பது மறுபடியும் பிறந்த அனுபவத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவி ரட்சிப்பினர் நடத்துவதை குறிக்கிறது. எவ்வளவு ஆழமா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம சாதாரண நினைக்கிறங்க இந்த லேவியராகமத்தெல்லாம். ஆக இந்த ரத்தம், நீரூற்றி மேல் தெளிக்கப்பட்ட ரத்தங்கிறது இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. ரத்தத்தில் உண்டாகிற சுத்திகரிப்பை குறிக்கிறது. பாவத்தின் மனுஷன் விடுதலையாகக்கூடிய ஒரே வழி ரத்தம் தான் என்பதை குறிக்கிறது. இந்த நீரூற்று என்பது மறுபடியும் பிறக்கிற புதிய அனுபவத்தை, புதிய சிருஷ்டியை குறிக்கிறது. அதுக்கு நேராக வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியை குறிக்குதுங்க. நீங்கள் தீத்து 3 அதிகாரம் 5 கொஞ்சம் வாசி. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்புறம் இந்த கேதுரு மரத்தை குறித்து ஒரு வார்த்தை நான் சொல்லணுங்க. கேதுரு மரம் பலம் உள்ளது, ஓங்கி வளர்ந்ததுன்னு பார்த்தோம், அது பலம் உள்ளது. ஏன் இந்த கேதுரு மரத்தை தோய்ச்சி எடுக்கணும்னா, இப்படி சுத்திகரிக்கப்பட்டவன், இந்த குஷ்டரோகத்தை சொஸ்தமானவன், அவன் சொஸ்தமான பிறகு நல்ல பலசாலி ஆகிறான். பழையபடியே அவன் நல்ல பலசாலி ஆகிறான். அதை போல் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்தில் அவர்கள் தான் பலசாலிகளாக இருக்கிறார்கள். சோத்திரம். அவர்களை உலகம் மாம்சம் சாசு ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அவர்களே பராக்கிரமசாலிகள், ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள் என்பதுக்கு அடையாளங்க. இது கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, உலகத்திலே பராக்கிரமசாலிகள் என்றால் கத்திரி பிள்ளைகள் தான். எத்தனை சோதனை நெருக்க வந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலையும் நின்று ஓட்டத்தை ஜெயமாக ஓடிக்கூடிய பலனை கத்த கொடுக்கிறது இயேசுவின் ரத்தமும் விடுதலையும் ரட்சிப்பு நமக்கு அருள்கிறது என்பது அடையாளங்க இது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிவப்பு நூல்ங்கிறது என்னன்னா, குஷ்டரோகி சொஸ்தமாவதற்கு முன்பு அவன் சரீரம் வெண்மையா இருக்கான். ஆனால் சொஸ்தமான பிறகு அவன் சரீரத்துடைய அந்த நிறம் மாறி அவன் சிவப்பு நிறமாய் பழைய நிலைமைக்கு வருகிறான் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டினா, முழுமையான ஒரு சுத்திகரிப்பை குறிக்கிறது. அருமையான கத்திரி பிள்ளைகள், அப்படி முழுமையான ஒரு சுத்திகரிப்பை நம்ம பெறணுங்க. ஏதோ அரைக்குறை கிடையாது. இன்றைக்கே இந்த காலை நேரத்தில் கேட்கிற தேவ பிள்ளைகள், அது எப்பேற்பட்ட பாவம் அக்கிரமம் அநியாயமா இருக்கட்டும், எத்தனை அதனை பாதாளத்து இருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார். இன்றைக்கு எல்லா அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து இன்றைக்கு நீ ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகக்கூடிய வல்லவர் ஆண்டவர் இயேசு அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறே நீங்கள் எல்லா இடத்தில் வாருங்க கை நீட்டி அழைக்கிற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் இன்றைக்கே உங்களை சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கே ரட்சணின் நாள், இன்றைக்கு அனுக்கிற காலம். இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு போனா வரப்போற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த தண்டனைக்கு தப்பித்து, நியாயத்திற்கு தப்பித்து, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்தில் நீ பலசாலிகளாய் நல்ல சமாதானம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுவதற்கு இன்றைக்கே நீங்கள் தேவ சமத்துக்கு வரணும். ஆக ஆண்டவர் தேடணும், இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் என்பதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட அற்புதமான பகுதி இந்த குஷ்டரோகியின் சுத்திகரிப்பின் பிரமாணம். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே அவன் செல்ல வேண்டும். பார்த்தீங்களா, இவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்க, கவனிக்கணும். சரி, இப்போ 2வது பகுதி வரும். 2வது பகுதி நான் ஏற்கனவே சொன்னது போல குஷ்டரோகி 2 குருவிகளை செலுத்துகிறான். இப்போ வாசிக்கலாமா? லேவியர் 14 இப்போ 4லேருந்து 6 மறுபடியும் வாசிக்கலாம்.
சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ளச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டு விட கடவன். உயிருள்ள குருவியை வெளியே விட்டுவிட வேண்டும். நான் சொன்னது போல சுத்திகரிப்பு பிரமாணத்தின்படி 2 குருவியை கொண்டு வரணும். கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு இவைகளை கொண்டு வர வேண்டும். அந்த குருவில ஒன்றை அவன் வெட்டி கொன்று அது இரத்தத்தை நீரூற்று ஜலமாயிருக்கிற அந்த மண்பாண்டத்தில் இருக்கிற நீரூற்று ஜலத்தின் மேல் அவன் தெளிக்க வேண்டும். பிறகு கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பெல்லாம் அதில் தோய்த்து எடுத்து 7 தரம் ஈசோப்பினால் அந்த மனிதன் மேல் தெளித்து அவனை சுத்தம் பண்ணணும். இதுதாங்க பிரமாணம். இப்பொழுது இந்த ஜலத்தின் மேல், அதாவது நீருற்ற கொண்டு வந்த அந்த ஜலம் மண் பானையில் இருக்கிறது. அதன் மேல் தான் குருவியை கொன்று இரத்தத்தை சிந்துகிறான். இப்பொழுது அந்த ஜலம் இரத்தமாய் மாறிவிட்டது, நிறம் மாறிவிட்டது. நல்லா கவனிக்கணுங்க. ஒவ்வொன்று ஆழமான அர்த்தம் இருக்குதுங்க. நீரூற்று ஜலத்தின் மேல் கொன்று ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ஜலமானது இப்பொழுது நிறம் மாறிவிட்டது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துடைய நிறம் மாறணுங்க. பலவிதமான நிறம் இருக்குது நமக்குள்ள. ஜாதி குறித்து, ஊர் பெருமை, கோத்தர பெருமை, ஜாதி பெருமை, அழகு, அந்தஸ்து, படிப்பு என்று பலவிதமான நிறத்தில் இருக்கிற மனுஷன். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் அவர்கள் நிறம் மாறணுங்க. அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, உயர்ந்தவனும் தாழ்ந்தவன் என்றும் இல்லை. இல்லைங்களா? ஒரு சபை என்று சொன்னால் அப்படி இயேசு ரத்தத்தை கழுவப்பட்ட தேவ ஜனத்துக்குள்ள எந்த விதமான மாறுபாடு, எந்த விதமான வேறுபாடு இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிக்கு இடமே கிடையாதுங்க. சபைக்குள்ள இல்லை. அவன் நிறம் மாறுகிறது போல நமது நிறங்கள் மாற வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இப்படி கொன்ற பிறகு மீதம் ஒரு குருவி இருக்குதுங்க. அந்த குருவியை உயிரோடு வெளியே விட்டுவிட வேண்டும் அப்படின்னு நம்ம வாசித்தோம். நம்ம ஏன் இந்த குருவியை வெளியே விடணும்னா அவருடைய ஆவிக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இதில் ஒவ்வொன்றிலும் ஆவிக்கிற அர்த்தம் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான முக்கியமான சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த உயிரோடு விடப்பட்ட குருவி அது விடுதலையோடு திறந்த வெளியில பறந்து போய்விடுகிறது. திறந்த வெளியில பறந்து போகிறது என்று சொன்னால், இப்படி சொஸ்தமாக்கப்பட்டவன் மறுபடியும் பாளையத்துக்குள்ள வருகிறான். பாளையத்துக்குள்ள வந்த பிறகு அவன் எங்கும் போகலாம், விடுதலை ஆகிறான். எங்கும் போவதற்கு விடுதலை ஆகும். முன்பு அப்படி கிடையாது. அவன் ஒரு பாளையத்துக்கு புறம்பா இருக்கணும். அவன் குஷ்டரோகி, ஜனங்களோடு பேசக்கூடாது, ஜனங்களை தொடக்கூடாது, யார் அவனை தொட்டாலும் தீட்டு, அவன் யாரை தொட்டாலும் தீட்டு. இப்படி ஒரு அடிமைத்தனத்து, குஷ்டரோகம் அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்தவன் இப்பொழுது அடிமைத்தனந்து விடுதலையாகி பாளையத்துக்கு உள்ள வந்துட்டான். எப்படி அந்த குருவி விடுதலையோடு பறந்து போகிறதோ அதை போல இப்பொழுது அவன் விடுதலையாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். பாளையத்தில் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எந்த தடையும் இல்லை என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நாம் விடுதலையாக்கப்பட்டவர். ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், சாபத்துக்கு அடிமையா இருந்தோம், பலவிதமான காரியங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்த பிசாசுக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை. பாவம் செய்கிறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறார். இப்படி பலவிதம் அடிமைத்தனத்துக்கு இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் அந்த அடிமைத்திலிருந்து விடுதலையாகி விட்டார். இனி அவர்கள் இந்த அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கை, பழைய அடிமைத்தனம் நமக்குள்ள வரக்கூடாது என்பதற்கு சொல்லப்பட்ட அற்புதமான பகுதி அந்த குருவி விடுதலையோடு பறந்து செல்கிறது. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். கவனிக்கணுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இன்றைக்கு தவறான சில உபதேசங்கள், நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஆகவே நாம் மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் என்று கர்த்தருடைய பிள்ளைகளே அநேகர் உலகத்தாரை போல வாழ்கிறார்கள். ஆகவே தான் ஆராதனைகளிலே நடனம், ஆட்டம், பாட்டம். என்ன காரணம்? நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். தப்பு. கவனிக்கணுங்க. எதுக்கு சார் விடுதலையாக்கினாரு? மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள, அந்த சினிமாவுக்குள்ள, அக்கிரமத்துக்குள்ள, அநியாயத்துக்குள்ள போகக்கூடாது. அந்த அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாதுங்க. விடுதலை என்பது மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு, பழைய அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது. அதுதாங்க விடுதலை, கிறிஸ்தவ விடுதலை. இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்தில் விடுதலையாகி வந்தார்கள். விடுதலையாக்கப்பட்டு விட்டதுனால அவர்கள் எதையும் செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. விடுதலையான பிறகுத்தான் இன்னும் 1000 கட்டுப்பாடுகளை, பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எதை செய்யணும், செய்யக்கூடாது, செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன என்கிற முழு விவரமும் கட்டுப்பாடு சொல்லப்பட்டது தாங்க 40 வருஷம் வனாந்த யாத்திரையில கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த பிரமாணங்கள். எகிப்து தேசத்தில் இல்லாது. விடுதலையாகி வந்து விட்டால் இஷ்டம் போல வாழறாங்கிறது இல்ல. பிரதர் சிஸ்டர் கவனிக்கணுங்க. நாம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், விடுதலையாகி விட்டோம் என்றால் இஷ்டம் போல் வாழ்வதற்கு அல்ல. அதன் பிறகுதான் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்று கட்டுப்பாடுகளை கொடுத்து நம்மை ஒழுக்கத்துக்குள்ளும் சீர்திருத்தத்துக்குள்ளும் நம்மை சுத்திகரிப்புள்ள நடத்துகிற வேத பகுதிகள் தான் வேதத்தில். கவனிக்கணுங்க. ஆகவே விடுதலையாக்கப்பட்டவங்க என்று இஷ்டம் போல வாழக்கூடாது என்பதுக்கு அடையாளம் இந்த குருவி விடுதலையோடு பறந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் எங்க பறந்து போகுதான்? குருவி விட்டா, உயிரோடு விட்டு அது மேலே பறந்து போகிறது வானத்தை நோக்கி. அதை போல் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், விடுதலையாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் நோக்கம், சிந்தை, அவருடைய விருப்பம் எல்லாம், அவர் லக்கெல்லாம் பரலோகமா இருக்கணுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தினுடைய யாத்திரை பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். நமது நோக்கம், நமது சிந்தை, நமது லக்கு எல்லாம் பரலோகங்க. எப்படி அந்த குருவி பறந்து பறந்து மேலே வானத்துக்கு நேர போகிறதோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவஜனத்துடைய கொள்கை, அவருடைய நோக்கம், லக்கு, விருப்பம், ஆசை எல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்கணுங்க. நமது யாத்திரை பரலோகத்தை நோக்கி இருக்கணுமே தவிர பூலோகத்தை நோக்கி இல்லை. ஆகவே தான் பவுல் நல்லா எழுதினாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 கொஞ்சம் வாசிக்கல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 சில வார்த்தைகள். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். அதுதாங்க குருவி பறந்து மேல போவது அடையாளம். பாத்தீங்களா? பிலிப்பியர்ல பவுல் இதை அப்படியே சொல்லுவாருங்க. அதை கூட வாசிக்கலாமே. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 2-3 வசனம் வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி தொடர்கிறேன், லக்கை நோக்கி. அதுதான் குருவி வானத்தை நோக்கி பறந்து செல்வது. இப்படி குஷ்டரோகியா இருந்து சுஸ்தமாக்கப்பட்டவன் பாளையத்துக்குள்ள வந்து விட்டான் என்றால் அவன் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுவிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஒரு புதிய வாழ்க்கை. உண்மைதானே? முன்பு இருந்த நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. பாளையத்துக்கு புறம்பே இருந்தான். மனவேதனை, கஷ்டம், உபத்திரவம், பாடு, எல்லா நிலைகளிலும் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் சொஸ்தமாகி பாளையத்துக்குள்ளே வந்துவிட்டான் என்றால் ஒரு புதிய வாழ்வை பெற்றுவிட்டான். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். படைவைகள் ஒடிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
2 Corinthians 5:17 நம்ம பார்க்கிறோமே என்று சொன்னால், புதிய வாழ்க்கை பெற்ற புதிய சிருஷ்டியா இருக்கிற தேவ மக்களுக்கு அடையாளம் இப்படி அவன் உள்ள வந்தவன் என்றால், புதிய வாழ்க்கையை பெற்ற நீங்களும் நானும் இனி ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு பிரியமான வாழணும், மனுஷர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவளாய் வாழணுங்க, இல்லையா? அவன் உள்ள வந்துட்டான், பாளையத்துக்குள்ள குஷ்டரோகியா இருந்து சொசமானவன். அவன் எவ்வளவு நன்றியோடு இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? கடந்த காலத்துல நினைச்சிருப்பான், எப்படி அவமானப்படுத்தப்பட்டோம், வேதனைப்படுத்தப்பட்டோம், புறம்பாக்கப்பட்டோம், எத்தனை கொடிய வேதனை. இப்போ சொசமாக சொல்ல இவ்வளோ நன்றியோடு அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வான், இல்லைங்களா? அதை போல் நீங்கள் நானும் சொஸ்தமாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கடந்த காலத்திலே அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தி வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்ம வாழணுங்க. அதாங்க புதிய வாழ்க்கை. புதிய வாழ்க்கை. பழைய வாழ்க்கைங்கிறது மண்ணோடு இருந்த வாழ்க்கை, மண்ணோடு மண்ணாக கடந்த வாழ்க்கை, பழைய மனுஷன் வாழ்க்கை, பழைய சாயல், மனசும் மாம்சம் விரும்பினதை செய்து வாழ்ந்த துர்நாற்றம் உள்ள வாழ்க்கை. புதிய வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலை பெற்ற புதிய மனுஷன் வாழ்க்கை, நீதியின் சாயல், கிறிஸ்துவின் சாயல், பரிசுத்த சாயல், ஜெப சாயல் என்று வாழ்கிற வாழ்க்கை. அப்படி வாழணுங்க. பழைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி சங்கீதத்தில் ஒரு வார்த்தை வருது, 44:25 சங்கீதம் கொஞ்சம் வாசிங்க. 44:25. எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. தரையோடு ஒட்டி இருக்கிறது. அதுங்க பழைய வாழ்க்கைங்க. உலகத்தோடு, உலக சிநேகத்தோடு, உலக ஆசை, உலக இச்சை, உலகத்தார போல வாடுற வாழ்க்கை. அப்படி இருந்து தானே நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். அப்படி குஷ்டரோகியா இருந்து தானே நாம் சுவசமாய் பாளையத்துக்கு உள்ள வந்திருக்கிறோம் என்றால் எவ்வளோ நன்றியோட, தேவனுக்கு பிரியமா, மனுஷருக்கு பிரயோஜனமா, எவ்வளோ பரிசுத்தமா வாழணுங்க. கவனிங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை நான் சொல்ல உங்களுக்கு. இது வெளியே விடப்பட்ட அந்த குருவி எத்தனை ஒரு நம்பிக்கையோடு சந்தோஷம் பறந்து போகும். அதை போல் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட, பழைய சுபாவத்தில் விடுதலையாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்தில் இனி நம்பிக்கையோடு வாழணும், சந்தோஷமாய் வாழணும், விசுவாசத்தோடு வாழணுக்கு அடையாளம். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். விடுதலையாக்கப்பட்ட நீங்களும் நானும் சந்தோஷத்தோடு, ஆக விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு உலகத்தில் வாழலாம். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே எப்பொழுது சந்தோஷமா இருங்கள், எல்லாவற்றையும் சந்தோஷமா இருங்கள். பவுல் சொன்ன வார்த்தை. இது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விடுதலையாக்கப்பட்ட நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் சந்தோஷம், ஆக ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்தனா உண்டாக சந்தோஷம், ஆண்டவரோடு ஆழமான உறவினால் உண்டாக சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல இதையே சந்தோஷமா கருதி இந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியா இருங்க. மற்ற சந்தோஷத்தை எல்லாம் கர்த்தர் தானா தருவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மரித்த குருவியும் உயிரோடு விடப்பட்ட குருவிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளங்க. எப்படி என்றால், ஒரு குருவியை மண் பாத்திரத்தில், ஒரு குருவியை இரத்தத்தை நம்ம மண் பாத்திரம் தெளிக்கணும் பார்த்தோம். அது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளம். உயிரோடு விடப்பட்ட குருவிங்கிறது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, உயிர்த்தெழுதலை அறிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. யோவான் 3:13, யோவான் 6:38, யோவான் 6:42 எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குஷ்டரோகி 2 குருவிகளை செலுத்துகிறான் அப்படின்னு பார்த்தோம். சரி, கடைசியாய் 3வது பகுதி, ஆசாரியன் ஈசோப்பை பயன்படுத்துகிறார். தாவீது ஜெபித்த ஜெபத்தை இப்போ நம்ம கவனிக்கிறோம். ஆசாரியன் ஈசோப்பை பயன்படுத்துகிறார். லேவியராகமம் 14:7. குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து, 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். இப்போ சொஸ்தமாக்கப்பட்டவன் ஆசாரியன் நிற்கிறான். நான் சொன்னது போல இதெல்லாம் செய்யப்பட்டு விட்டது.
ஈசோப்பை கொண்டு அந்த இரத்தத்திலே மண் பாத்திரத்தில் இரத்தத்தை தோய்த்து 7 தரம் இந்த குஷ்டரோகத்தின் சொஸ்தமானவன் மேல் தெளித்து நிவர்த்தி செய்து நீ சுத்தமானாய் அப்படின்னு அறிவித்து அனுப்பின. அப்படி அனுப்புகிறான். இந்த ஈசோப்பை ஏன் பயன்படுத்தணும்? ஏன் வேற செடி கொடி இல்லையா? ஈசோப்பை துளிரை கொண்டு தான் தோய்த்து 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று சொன்னான்டா. என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா? ஈசோப்புங்கிறது ஒரு மூலிகை செடி. அது நறுமணம் வீசக்கூடிய, வாசனை வீசக்கூடிய செடிங்க ஈசோப்புங்கிறது. அதனால் தான் தெளிக்க வேண்டும் அவன் மேல் என்று சொன்னால், இப்படி குஷ்டரோகியா இருந்த பொழுது ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அந்த பாதிக்கப்பட்ட சரீரம், குஷ்டரோக சரீரம் துர்நாற்றம் அடிக்கிற சரீரமா இருந்திருக்கும். துர்நாற்றம். இப்பொழுது அவன் மேல் இந்த நறுமணம் வீசக்கூடிய ஈசோப்பினால் தெளிப்பது என்பது அந்த துர்நாற்றம் நீக்கப்பட்டு இவன் சொஸ்தமானான் என்பதற்கு அடையாளம். துர்நாற்றம் நீக்கப்பட்டு விட்டது, இவன் சொஸ்தமானான். இனி இவன் வாழ்க்கை நறுமணம் வீசக்கூடிய வாழ்க்கை, இவன் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை, இவன் வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இவன் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை. துர்நாற்றம் நீங்கிவிட்டது, இனி இவன் வாசனை கொடுக்கிறவனாயிருப்பான் என்பதற்கு அடையாளங்கள். இன்னும் அற்புதமான ஒன்றுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ மக்கள் எப்படி வாழணும்னா, பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த நறுமணங்கிறது நல்ல சாட்சியை குறிக்கிறது. சாட்சியுள்ள ஜீவியம் பண்ணணுங்க. பவுல் சொல்ற வார்த்தை கவனிக்கல. நீங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2, 14, 15, 16. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம் என்றால், நற்கந்தம், நறுமணம், வாசனை என்பது சாட்சியுள்ள ஜீவியத்தை குறிக்கிறது. அதுதாங்க இன்னைக்கு முக்கியம். சாட்சியுள்ள ஜீவியின் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்து வருகிறது. ஆதியாகமம் 34:30 கூட வாசிக்கலாமே. ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால என்னை கலங்க பண்ணினீர்கள். என் வாசனையை நீங்கள் எடுத்து விட்டீர்களே. வாசனை கெடுத்தீங்கன்னா என் சாட்சி கெடுத்துட்டீங்களப்பா. இந்த சீகேம் பட்டணத்துல எனக்கு இருந்த சாட்சியை லேவியே இது கெடுத்துட்டியே, சிமியோனே கெடுத்துட்டியே என்று அங்கலாய்க்கிறார். வாசனை என்று சொன்னால் சாட்சி உள்ள ஜீவியம். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவன் இனி சாட்சியுள்ள ஜீவியம் பண்ணணும், நறுமணம் உள்ளவனாய் மாறணும் என்றால், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் இனி அந்த உலகத்துல சாட்சியா வாழணுங்க. அதாங்க முக்கியம். நமக்கு அதான் முக்கியம். ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கீங்களே என்று சொன்னால், கிறிஸ்துவை போல் அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய ஆத்தும பாரம், அவருடைய திவ்ய சுபாவங்கள், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய மன்னிக்கும் தன்மை இல்லையா? அதுதாங்க சாட்சி. இன்றைக்கு அருமையான கத்திரி பிள்ளைகளே, 1 பேதுரு 2ஆவது கதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய அச்சடையாளங்களை நாம் பின்பற்றி வரும்படியாகவே இயேசு இப்படி வாழ்ந்தார். பாடுபடும்போது பயமுறுத்தவில்லை, பழிவாங்கவில்லை, நீதியாய் தீர்ப்பு செய்து தன் அர்ப்பணித்து சாட்சியாய் வாழ்ந்த இயேசுவை போல். அதாங்க சாட்சியுள்ள ஜீவியம். இன்றைக்கு மன்னிக்கிற சுபாவம் இல்லை, பரிசுத்தம் குறைஞ்சு போயிருச்சு, ஜெப வாழ்க்கை இல்லை, சொல்லிட்டே போலாம். கிறிஸ்தவம் இன்றைக்கு பல நிலைகளில் குஷ்டரோகியை போல நாற்றம் எடுத்து இருக்கிறது என்றால், இந்த சாட்சியுள்ள வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு
மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்தியாவிலே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போல் இருந்து விட்டார், இந்த தேசத்துல மற்ற மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? எல்லாம் கிறிஸ்தவனா மாறி இருப்பாங்க. அவரே ஒரு காலத்து தென்னாப்பிரிக்காவில் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் தான் குடியிருந்தார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆனா அந்த கிறிஸ்தவன் அந்த வீட்டில் குடியிருந்தாரு, அந்த ஹவுஸ் ஓனர், அவனுடைய சாட்சி இல்லாத ஜீவியத்தினால தான் என்னத்தையும் மாத்திக்கிட்டாராம் அப்படின்னு வாசிச்சு அவர் ஹிஸ்டரி குறித்து பார்த்தீங்களா? ஏன் சார் சாட்சி இல்லை? இன்னைக்கு அநேக கிறிஸ்துவோட சாட்சி இல்லாதனால தான் கிறிஸ்துவை ஏற்க மறுக்கிறார்கள். கிறிஸ்து நல்லவர் தான், ஆனா கிறிஸ்தவர்களைத்தான் அவர்கள் மற்றவர்கள் தூரத்தில் வைக்கிறார். கவனிக்கணுங்க. என்றால் நற்கந்தம், சாட்சியுள்ள வாழ்க்கை, வாசனை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கை பரிசுத்தாவிடத்தில் வரும் பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுதான் பரிசுத்தாவி கொடுத்திருக்காரு, சாட்சியுள்ள ஜீவியம். இந்த சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் மேல் 7 தரம் தெளிக்கணும் அப்படின்னு நம்ம வாசி கேட்டோம். இந்த 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது, முழுமையான ஒரு சுத்திகரிப்பு, சுத்தத்தை குறிக்கிறது. ஆகவே சுத்திகரிக்க விரும்புகிற தேவ மக்கள் முழுமையான சுத்திகரிப்பு பெறணும், ஆழமான சுத்திகரிப்பு பெறணும். எந்தெந்த பகுதியிலே நாம் சுத்திகரிப்பு வேணும்னு உணர்த்தப்படுகிறோமோ அந்தந்த பகுதியில் இந்த நாளிலே சுத்திகரிப்பு பெறணும். வாழ்க்கையில் எங்கெல்லாம் தவறி இருக்கிறோம், எந்தெந்த இடங்களிலே தவறி இருக்கிறோம், அந்த இடத்தை கண்டுபிடித்து இந்த நாளிலே அந்தரங்க பாவம், ரகசிய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து, எல்லா பகுதியிலிருந்து ஒரு ஆழமான சுத்திகரிப்பு நமக்கு வேணும். பூரணமான சுத்திகரிப்பு நமக்கு தேவை, அறக்குறை அல்ல என்பதை மனதில் வைத்து ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பா, இன்னென்ன விஷயத்துல நான் தவறி இருக்கிறேன் என்று அது எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைத்து, சிலுவைக்கு வந்து பலிபீடத்தில் வைத்து முழுமையான ஒரு சுத்திகரிப்பை தேடுங்கள். அப்படி கேட்டால் இன்றைக்கே கழுவி சுத்தம் பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ண எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவங்களில் இன்பமானால் நம்ம நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம், சத்தியம் நமக்கு விழாது. ஆகவே நான் எங்க தவறி இருக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று சமாதானப்படுத்தி கொள்ளாதீங்க, சமரசம் செய்து கொள்ளாதீங்க. அதுக்கு பதிலாக எல்லாவற்றை அர்ப்பணித்து முழுமையான ஒரு சுத்திகரிப்பை பெற வேண்டும் என்பது அடையாளம் 7 விசை தெளித்தான். அப்புறம் கடைசி ஒரு வார்த்தை, இவன் சுத்தமானான் என்று ஆசாரியன் தான் சொல்லணும். அதே போல் இன்றைக்கும் நாம் சுத்தமானவர்கள் என்பதை அறிவிப்பது நமது அப்பன் இயேசு கிறிஸ்து தமது வார்த்தைகளின் மூலமாக நம்ம இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை சுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிறவர் ஆண்டவர் இயேசு. அவர் தமது வார்த்தையின் மூலமாக நம்மை சுத்தமான என்று அறிவிக்கிறார். வார்த்தை தான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு சில நேரத்தில் சாத்தான் சொல்லுவான், நம்ம பார்த்து ஆண்டவரத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே இங்க பாருங்க, இவ்வளோ பாவத்தை செய்திருக்கிறான், இவ்வளோ அக்கிரமத்தை செய்திருக்கிறான், இவனை எப்படி விட்டு வச்சிருக்கீங்க, நீங்க தண்டிக்கணும் என்று சாத்தான் தேவனிடத்துல வந்து மன்றாடுகிறான். யோபு விஷயத்தை அப்படித்தான் பார்க்கிறோம். யோபுக்காக வந்து யோபுக்கு விரோதம் வந்து பேசுறான். இன்றைக்கும் சாத்தான் அப்படித்தான் தேவ பிள்ளை விஷயத்துல, ஆண்டவரே இவ்வளவு பாவத்தை செய்துவிட்டு அக்கிரத்தம் செய்துட்டு இவன் ஊழியம் செய்கிறான், இவன் இந்த வேலையில் செய்கிறான், இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா, ஆண்டவரே நீங்க பரிசுத்தம் உள்ள தெய்வம் அல்லவா, நீர் தண்டிக்க வேண்டும் என்று இன்றைக்கும் சாத்தான் போராடுகிறான். ஆனால் அப்படி போராடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா அதை சொல்லி நம்ம முடிக்கலாம். சோத்திரம். அதுதான் 1 யோவான் 2:1 என்ன சொல்லுகிறார்? உண்மைத்தான், அவர் செய்ததா உண்மைத்தான், ஆனால் இவர்களுக்காக நான் என் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், இவர்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று தம் காயத்தை காட்டி அப்பாலே சாத்தானே என்று அவர் விரட்டி நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி நம்மை சுத்தமுள்ளவர்களாய் மாற்றும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அப்படி ஆயத்தமா இருக்கிறார் என்றால் நாம் அவரிடத்துக்கு கிருபாசன தண்டிக்கு வரணுங்க, வந்து நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். குற்றஞ்சாட்டுகிற சாத்தானுக்கு அடிமையாகாதபடி சுத்தமாக்குகிற ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இன்றைக்கு சுத்தமாக்கி கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். நமக்காக பரிந்து பேச பிரதான ஆசாரியர் இயேசு பிதாவின் வலதுபார்ச வீட்டில் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த பரிந்து பேசுகிற அற்புதமான தெய்வத்துக்கு அர்ப்பணிங்கள், ஒப்பு கொடுங்க. சகல பாவத்திலிருந்து கழுவி சுத்தம் பண்ணி இன்றைக்கே பரிசுத்தப்படுத்துவார். 7 தரம் தெளித்தது போல முழுமையான ஒரு சுத்திகரிப்பை, பரிசுத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கே நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது அவன் விடுதலையாகி பாளையத்துக்குள்ளே போகிறான். என் அருமையான ஒரு காட்சிங்க.
பிரைஸ்தலம். இதை கேட்குற அருமையான கத்தரி பிள்ளைகளை இவ்வளோ தினம் கேட்டிருக்கீங்க. ஆகவே நம்ம அர்ப்பணித்து நாம் சுத்தமானோம் என்கிற பூரண நிச்சயத்தோடு இந்த ஜெபத்தில் பங்கு பெற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ்தலம். 3 விஷயத்தை பார்த்துருக்கிறோம். ஆசாரியன் குஷ்டரோகியோடு செல்கிறான். அப்புறம் குஷ்டரோகி 2 குருவிகளை செலுத்துகிறான். 3வது ஆசாரியன் ஈசோப்பை பயன்படுத்துகிறான். ஆகவே தான் தாவீது ஜெபம் பண்றார், என் பாவம் நீங்க ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. இந்த சுத்தத்தை விரும்பி சுத்திகரிப்பு விரும்பி தாவீது எடுத்து எத்தனை அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்க. அப்படி நாமும் ஜெபிப்போம். தாவீது சுத்திகரிப்பை பெற்றது போல கர்த்தர் நம்மையும் சுத்திகரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தார் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் எல்லா சகல பாவத்தை இந்த கழுவி சுத்தம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். பரிபூர்ண ஒரு சுத்தத்தை பரிசுத்தத்தை நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.